வணக்கம். நம்ம பழமையான ஜோதிட நூல்கள்ல ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை உடைச்சு அது எப்படி நம்ம மாடர்ன் லைஃபோட கனெக்ட் ஆகுதுன்னு இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான அலசல பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு புராண பாம்பு, ஒரு தையல் ஊசி, அப்புறம் உங்க கிச்சன்ல இருக்கிற மிக்ஸி. இது மூணுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? கேட்கறதுக்கு ஒரு புதிர் மாதிரி இருந்தாலும் இந்த மூணுமே ஒரே விதமான பிரபஞ்ச சக்தியை தான் பகிர்ந்துக்குது. அது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். ஜோதிடத்துல காரகத்துவங்கள் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ஆயில்ய நட்சத்திரம் அப்புறம் ராகு, இந்த ரெண்டோட கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி நம்ம நிஜ உலகத்துல எந்தெந்த பொருட்களா குணாதிசயங்களா மாறுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். மூல நூல்கள்ல இருக்கிற அந்த பெரிய பட்டியலை நாம ஈஸியா புரிஞ்சுக்க 6 பிரிவுகளா பிரிச்சிருக்கோம். புராண பின்னணி, அன்றாட பொருட்கள், இயற்கை மற்றும் விலங்குகள், உடல் நலம், இடங்கள் மற்றும் தொழில்கள், கடைசியா உளவியல் தத்துவங்கள். ஓகே, பிரிவுக்குள்ள போலாம். இந்த 2 பிரபஞ்ச சக்திகளுக்கும் பின்னாடி இருக்கிற புராண பின்னணி என்னன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆயில்யம் ராகு ரெண்டுமே பாம்பு, எறும்பு புற்று இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா ராகு இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பிரபஞ்ச பாம்பான ஆதிசேஷன், திருப்பார்கடல், அப்புறம் பலராமன், லக்ஷ்மணன் மாதிரியான அவதாரங்களையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. இது நிஜமாவே ஒரு பெரிய காஸ்மிக் நெட்வொர்க் தாங்க. இப்போ 2வது தலைப்புக்கு வருவோம். நெளிஞ்சு போற அந்த பாம்போட சக்தி நாம டெய்லி யூஸ் பண்ற பொருட்களோட எப்படி தொடர்புல இருக்குன்னு பார்ப்போம். ஜோதிடத்துல இருக்கிற பேட்டர்ன் ரெகக்னிஷனை பாருங்களேன். பாம்போட அந்த சுருண்டு சுழல்ற தன்மை நம்ம கிச்சன் மிக்ஸி கிரைண்டர், அம்மிக்கல், சுருட்டப்பட்ட கேபிள்ஸ், ஸ்ப்ரிங் ஊஞ்சல், ஏன் நாம போடுற மோதிரம், கால் மெட்டி வரைக்கும் எவ்வளோ கச்சிதமா பொருந்ததுன்னு பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. அப்படியே இதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, ராகு ரொம்ப ஆபத்தான கூர்மையான பொருட்களையும் ஆதிக்கம் செலுத்துறாரு. கத்திரிக்கோல், தையல் ஊசி, குண்டூசி, இன்ஜெக்ஷன், ஸ்க்ரூ டிரைவர், பிச்சுவா கத்தி, ஏன் நீங்க எழுதுற பேனாவோட நிப்பு, ரீஃபில் கொண்டு எல்லாமே ராகுவோட துல்லியமான கண்ட்ரோல்ல தான் வருது. கொஞ்சம் உங்க வீட்டு சுத்தி பாருங்க. ஆயில்யத்துக்கு சொந்தமான படுக்கை, கட்டில், கொடை, ஃபோம் மெத்தையா இருக்கட்டும், இல்ல ராகுவுக்கு சொந்தமான திருப்பூர் பனியன், முழுக்கை சட்டை, வாட்ச், 2 வீலர் ஹேண்டில் பாரா இருக்கட்டும், நீங்க முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்ச முத்திரைகளால தான் சூடப்பட்டிருக்கீங்க. வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வருவோம். 3வது பிரிவுல நம்ம சுத்தி இருக்கிற இயற்கையில இந்த சக்திகள் எப்படி கலந்திருக்குன்னு ஆராயலாம். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. கிழங்கு வகைகள், சப்போட்டா, ரோஜா, புளிய மரம் இதெல்லாம் ஆயில்யத்தோட கண்ட்ரோல். புகையிலை, வெந்தயம், புன்னை மரம் இதெல்லாம் ராகுவோட கண்ட்ரோல். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, முருங்க மரம், நீளமா வளரக்கூடிய புடலங்கா, இது ரெண்டின் மீதும் 2 பேருக்குமே சமமான ஆதிக்கம் இருக்கு. விலங்குகள் சுற்றுச்சூழலை எடுத்துக்கிட்டா ராகுவோட ஏரியா ரொம்ப பெருசுங்க. கடல்ல இருக்கிற திமிங்கலம், ஆமை, வானத்துல பறக்கிற கருடன் மாதிரி கம்பீரமான உயிரினங்கள்ல ஆரம்பிச்சு கோழி முட்டை, குப்பமேடு, உரங்கள், தூசு மண்டலம், அப்புறம் புழு பூச்சிகள் இருக்கிற மறைமுகமான இடங்கள் வரைக்கும் ராகுவோட ஆதிக்கம் பரவி இருக்கு. அடுத்ததா 4வது பிரிவு, நம்ம உடலுக்குள்ள போலாம். இந்த சக்திகளுக்கும் நம்ம உடல் உறுப்புகளுக்கும் நோய்களுக்கும் என்ன சம்பந்தம்னு புரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற தெளிவான வித்தியாசத்தை கவனிங்க. பக்காவாதம், காது பிரச்சனை, கேன்சர் மாதிரியான நாள்பட்ட வியாதிகள், இல்லைன்னா ஒரு தோல் மருத்துவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் ஆயில்யம். ஆனா ராகு அப்படி இல்ல. நம்ம உள்ளங்க, வலது கை, விரல்கள், நகங்கள், அப்புறம் ரொம்ப தீவிரமான வயிற்று வலி, வயிற்று ஆபரேஷன், விஷம், இது கூடெல்லாம் நேரடியாக தொடர்புடையது. இப்போ நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவோம். 5வது தலைப்புல புவியியல் ரீதியாவும் தொழில் ரீதியாவும் இந்த சக்திகள் நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம். ராகு எப்போதுமே கொஞ்சம் சீக்ரெட்டான பிரம்மாண்டமான விஷயங்களை தான் ரூல் பண்ணுவாரு. வெளிநாடுகள், துறைமுகங்கள், கடலுக்கு அடியில போற சப்மரைன், கள்ளக்கடத்தல் மாதிரியான ரகசிய விஷயங்கள் மட்டும் இல்லாம எக்ஸைஸ் அதிகாரிகள், பத்திரப்பதிவு, அப்புறம் குங்ஃபு, கராத்தே மாதிரியான தற்காப்பு கலைகள் எல்லாமே ராகுவோட அண்டர்ல தான் வருது. மூல நூல்கள்ல ராகுவ ரொம்ப குறிப்பா சில ஊர்களோட இணைச்சு சொல்லியிருக்காங்க. பெங்களூர், மைசூர், குற்றாலப்பொதிகை, திருவனந்தபுரம் மாதிரியான ஊர்களை ராகுவோட ஆதிக்க பகுதியா நேரடியாகவே பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஃபைனலா மனசோட ஆழத்துக்குள்ள போலாம். 6வது பிரிவுல இந்த சக்திகள் நம்ம மனசுக்குள்ள ஏற்படுத்துற உளவியல் மாற்றங்களை பத்தி ஆராயலாம். ராகுவோட சைக்காலஜி ரொம்பவே இன்டென்ஸ் ஆனது, கணிக்கவே முடியாதது. இரட்டை குணங்கள், விடாப்பிடியான வைராகியம், ஒரு பக்கம் அதிக பாசம், இன்னொரு பக்கம் டக்குன்னு வர முன்கோபம், ஏமாற்றம், இதெல்லாம் ராகுவோட கேரக்டர்ஸ். இது மட்டும் இல்லாம சூதாட்டம், திடீர் லாபத்தை நோக்கி ஓடுறது, வில்லி சூனியம் மாதிரியான மறைமுகமான விஷயங்கள் மேல இருக்கிற ஈர்ப்பு எல்லாமே இதுல அடங்கும். இந்த இடத்துல டெக்ஸ்ட்ல இருக்கிற ஒரு சூப்பரான வரியை நீங்க கவனிக்கணும். காலத்தால் அழிதல், யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத ராகுவோட அந்த அல்டிமேட்டான காஸ்மிக் பவரை இந்த ஒரு வார்த்தை எவ்வளோ ஆழமா பதிவு பண்ணுது பாருங்க. நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
இங்க இருக்கிற அந்த பிரம்மாண்டமான முரண்பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண பேனாவோட நிப், ஒரு தூசு, இல்ல ஒரு கிச்சன் மிக்ஸிய பஞ்சபூதங்கள், காலத்தின் அழிவு மாதிரியான மிகப்பெரிய பிரபஞ்ச தத்துவங்களோட கனெக்ட் பண்ற ஒரு சிஸ்டம் தான் இந்த காரகத்துவங்கள். இது கண்டிப்பா உங்களை யோசிக்க வைக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க கிச்சன்ல கிரைண்டரை ஆன் பண்ணும்போதோ இல்ல ஒரு பேனாவை கையில எடுக்கும்போதோ நெளிஞ்சு போற அந்த பிரபஞ்ச பாம்போட எனர்ஜியை உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? நம்ம அன்றாட செயல்கள் எல்லாம் வெறும் சாதாரணமான விஷயங்களா, இல்ல நம்ம கண்ணெதிரே மறைஞ்சிருக்கிற பழமையான பிரபஞ்ச சக்திகளோட நம்ம தொடர்ந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கோமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சம சுவாரஸ்யமான அலசல்ல நம்ம மீட் பண்ணலாம்.